اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. صدق الله العظيم. சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான நற்பாக்கியங்களில் ஒன்றாய் வஹூருன் ஈன், அந்த சொர்க்கத்தில் மான்விழி போன்ற கண்ணழகிகளான அழகிகள் ஹூருல் ஈன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். கம்சாலில் லுஇல் மக்னூன், அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் கம்சாலில் லுஇல் மக்னூன், சிப்புக்குள் மறைக்கு வைக்கப்பட்டிருக்கிற முத்துக்களை போன்று இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இந்த உலகில் அவர்கள் வாழுகிற போது அவர்கள் செய்த நன்மையான காரியத்திற்கு பகரமாக அல்லாஹ் இதை தருவான். சொர்க்கம் சென்ற பிறகு அங்கே உள்ள சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் எனில் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅசீமா, அந்த சொர்க்கத்தில் ஒருபோதும் வீணான விஷயங்களை செவியேற்க மாட்டார்கள், காதால் கேட்க மாட்டார்கள். வலா தஅசீமா, பாவமான விஷயங்கள் எதையும் அவர்கள் காதில் கேட்கும் வாய்ப்பு ஏற்படாது, செவியேற்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, அவர்கள் காதில் விழுகிற சப்தமெல்லாம் சலாம் 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 என்ற இந்த சலாம் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கியாவினுடைய 22, 23, 24, 25, 26 ஆகிய இந்த 5 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த முன்னால் தொடர்ந்து ஜன்னத்துன் நஈம் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் குடியமர்த்திய பிறகு அவர்களுக்கு அமர்வதற்கு எவ்வாறு கிடைக்கும், உண்பதற்கு என்ன கிடைக்கும், அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்கள் எத்தனை பேர், இதையெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிற போது மனித வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை துணை என்பது கட்டாயமானது. அது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஆணை தான் மெயின், ஆண் தான் அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த பூமியில் எனது பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சொர்க்கத்தில் அல்லாஹ் உலா வர செய்தான். அப்போ அவங்க சொர்க்கத்தில் எல்லா நியாமத்தும் இருந்துச்சு, ஒரு நியாமத்தல்ல. அவங்க அனுபவிக்க ஃபுக்குல்லாக என்னென்ன நியாமத்து இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் அனுபவிக்க விட்டான். ஆனால் எல்லாத்தையும் சொர்க்கத்தில் இவ்வளவு சொல்கிறோமே இந்த விஷயங்களை, அது எல்லாத்தையுமே நேரில் பார்த்தவங்க யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அனுபவித்தவங்க யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு நியாமத்தை அனுபவித்ததற்கு பிறகும் கூட அவர்களுக்கு ஒரு தனிமையின் வெறுமை இருந்தது. அந்த வெறுமையை போக்குவதற்காகவே ஒரு நாள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு முர்ஷிதனா சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு என்னதான் சொர்க்கம் கிடைச்சாலும் மனைவி இல்லாமல் அந்த சொர்க்கத்தின் இன்பம் கிடையாது. அந்த மனைவி என்பவள் அந்த ஆணின் மனதின் அமைதிப்படுத்தக்கூடியவள். அதனால தான் குர்ஆன்ல பெண்ணை ஏன் படைத்தோம் என்ற காரணத்தை சொல்லும்போது லியஸ்குன இலைஹா, அந்த பெண்ணின் மூலம் உங்களுக்கு மன அமைதி கிட்டுவதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு மனிதன் வெளியில் போகிறான், பல இடத்துக்கு போகிறான், பிஸ்னஸ் பண்ணுறான், கஷ்டப்படுறான், அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு வீட்டுக்கு வரும்போது அந்த பெண் என்ன செய்யணும்னா அந்த ஆணுக்கு மன அமைதியை உருவாக்க வேண்டும். அதுதான் அந்த பெண்ணை படைத்ததற்கான அசல் நோக்கம். இருக்கிற டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்துறான்னா அந்த பெண் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர் சரிவர செய்யவில்லைன்னு அர்த்தமா விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு நியாமத்து, சாப்பிட்ற நியாமத்து, உட்கார்ற நியாமத்து, குடிக்கிற நியாமத்து எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு அவர்களுடைய அந்த மன அமைதிக்காக அல்லாஹ் தேர்வு செய்தது ஒரு பெண்ணைத்தான். சொர்க்கமே கிடைச்சாலும் ஒரு பெண் இருந்தால் தான் ஒரு அமைதி. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாசிகள் எல்லாருக்கும் எல்லா நியாமத்தும் கொடுத்துட்டாலும் மன அமைதி அங்கே கிடைச்சிரும். இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உலகில் கிடைத்ததை விட சிறந்த ஒரு அன்பளிப்பை தருவதற்காக அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக ஹூருல் ஈன்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வாழ்க்கை துணை. அப்போ ஹூருல் ஈன்கள்னா யாரு அப்படின்னு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை குர்ஆனின் பல இடங்களில் பலவாறாக வர்ணிக்கிறான். ஒரு இடத்துல மொத்தமாக அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் ஹூருல் ஈனை பற்றி ஒரு இடத்துல அர் ரஹ்மான் சூறால வேற மாதிரி, வாக்கியா சூறால வேறொரு மாதிரியும், இப்படி ஒவ்வொரு இடத்துல அல்லாஹ் ஹூருல் ஈன்களுடைய அழகை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். பொதுவாக ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி இருக்கும்போது வேற பொம்பளை பற்றி பேசினா ஒரு பெண் ஏற்றுக்குவாங்களா? நியாயமாக ஒரு ரோஷம் உள்ள கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நிகராக இன்னொரு பெண்ணை பேசுவதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத்தை பார்த்தோன்னே கேள்வி கேட்குறாங்க. ஹூருல் ஈன்னு சொல்கிற அல்லாஹ் சொல்கிறானே அழகான பெண் கண்ணழகின்னு சொல்ல, அது யாருன்னா சொல்லுங்களேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆயத்தை இறங்கினோடனே ஹூருல் ஈன்னா என்னன்னு அவங்க ஏதோ ஒரு கேள்வி நமக்கு இந்த பதில் கிடைப்பதற்காக அல்லாஹ் செஞ்சிருப்பார். ஹூருல் ஈன் யார் அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஹூருல்னு சொன்னால் வெண்மையாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஈன் என்று சொன்னால் கயல் விழியான்னு சொல்கிறாங்களே, மான் விழியான்னு சொல்கிறோமே, அந்த ஈன் என்றால் கண் என்று, ஐன்னா அரபியில் கண்ணுன்னு அர்த்தம். கண் அழகிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உலகத்தில் எல்லாருடைய கண்ணையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கண்ணில் ரெண்டு பார்ட்ஸு, ஒன்று வெண்படலம், இன்னொன்று கருவிழி. நம்ம இந்த வெண்படலமும் கருவிழியும் ஃபுல் ஒயிட்டாவோ ஃபுல் பிளாக்காவோ இருக்கிறது இல்லை. அது ஒயிட்டு அது ஒரு விதமான ஒயிட்டு. ஆனால் அந்த கயல் விழியால் அந்த அந்த கருப்பு அந்த ஹூருல் ஈன்களுடைய கண் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வெண்படலம் என்பது பியூர் ஒயிட்டாக இருக்குமா. அந்த கண்ணினுடைய கருவிழி இருக்கு பாருங்க, அந்த கருவிழி ஆக கருமையாக இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு தனி ஈர்ப்பு உண்டாகும். ஒன்றும் இல்லைங்க, போடுற கண்ணில் ஒரு சுர்மா போட்டாலே பளிச்சுன்னு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை உண்டாக்குகிறது. இதை விட ஒரு கடந்து யோசிச்சு பாருங்க. கண்ணில் இவ்வளவு அழகாய் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கிற அமைப்பில் அதைத்தான் அல்லாஹ் ஈன் என்ற வார்த்தையில், ஹூருன் ஈன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். இது கண்ணுக்கான அழகு. அதை கடந்து அந்த பெண்ணுக்கான அழகு என்ன அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தந்தார்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட அழகு உள்ளவர்களாக இருப்பார்கள். சூரத்து அர் ரஹ்மான்ல சொல்றான், கஅன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான், சிவப்பு மாணிக்கத்தை போல பவளங்களை. நம்ம தங்க வெளியே தவிர வேற எதையும் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் குர்ஆன் சொல்லி இருக்கிறது முன்னாள் அரசர்கள் காலத்தில் மாணிக்கம், மரகதம், ரத்தினங்கள் அதெல்லாம் முகலாயர் காலத்தில் சர்வ சாதாரணமாக இருந்திருக்கு. நம்ம கோகினூர் வைரத்தை கூட கண்ணால் பார்க்காம தூக்கிட்டு போயிட்டான் இங்கிலீஷ்காரன். அப்போ நமக்கு அந்த நவரத்தினங்கள் என்றால் தெரியலை. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சிவப்பு மாணிக்கம் பவளங்களை போல பளிச்சென்ற மிக அழகாய் ஈர்ப்புடையவர்களாய் இருப்பார்கள். இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய அழகு எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரு தடவை அவங்க இந்த பூமியை எட்டி பார்த்தா முழு பூமி வெளிச்சமாயிடும். ஒரு தடவை அவங்க எட்டி பார்த்தாங்கன்னா பூமி முழுக்க வெளிச்சமாயிடும். அவர்களுடைய முக்காடு லேசா இந்த பூமியில பட்டால் பூமி முழுக்க நறுமணமாகிவிடும்.
அந்த அளவுக்கு நறுமணம் மிக்கவர்களாய், அழகுடையவர்களாய், பிரகாசம் மிக்கவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. அடுத்த வார்த்தை கேட்குறாங்க, அப்பவும் உடல் உம்முசலமா ரதியல்லாஹு உடல் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அந்த வார்த்தையில் அடுத்து காம்சானில் லுலுஇல் மக்னூன் அல்லாஹ் சொல்றானே, சிப்பிக்குள் மறைக்கப்பட்ட முத்தை போல இருப்பார்கள்னு அல்லாஹ் சொல்றானே அந்த பெண்களை பற்றி, அப்படின்னா என்னன்னு திரும்ப கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, அந்த பெண்கள் எவ்வாறு அழகுடையவர்களாக இருப்பார்கள் என்றால், ஒரு நிகழ்ச்சி ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக பிரகாசமாயிடும். சொர்க்கம் ஃபுல்லாக பிரகாசமாயிடும். தப்சீர் இப்னு கசீரில் பல தப்சீர் எழுதுறாங்க, சொர்க்கம் பிரகாசமாயிடும். என்ன பிரகாசம் அப்படின்னு கேட்டால் அதற்கு விளக்கம் தருவார்கள் மலக்குகள். இங்கே யாரோ ஒரு ஹூருல் ஈன் தனது கணவரை பார்த்து சிரிக்கிறார் என்பதாக. அந்த பெண் வாய் திறந்து சிரிப்பதால் சொர்க்கமே வெளிச்சமாயிடும்னு சொன்னா, அப்ப என்ன மாதிரி அவர்கள் பிரகாசம் அவர்களின் பற்களில் இருந்து வெளிப்படும். பல்ல திறந்தாலே பளிச்சென்று க்ளோஸ் விளம்பரத்தில் வர்ற வெளிச்சம் அல்ல, வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அவர் சொர்க்கமே வெளிச்சமாயிடும். அவ்வளவு பிரகாசமானவர்களாக இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. அதற்கடுத்து அது பற்களின் வெளிச்சம் மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஹூருல் ஈன் பெண்ணினுடைய ஒரு உமிழ் நீர் இந்த பூமியின் கடலில் கலந்தால் கடல் முழுக்க இனிப்பாக மாறிவிடும். அவ்வளவு அழகாய், அவ்வளவு இனிமையானவர்களாய் ஹூருல் ஈன்களை அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது உடல் மட்டுமல்ல, உடையும் சேர்த்துத்தான் அழகு, ஆபரணங்களும் சேர்த்துத்தான் அழகு. வெறும் என்னத்தான் ஒரு பொண்ணு அழகா இருந்தாலும், ஒரு பொண்ணு அழகா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் கோடு சரியில்லை, நகை நட்டு இல்லாமல் மொட்டையா பார்த்தா அழகு இருக்காது, ரசனை இருக்காது. அப்போ ஒரு பெண்ணுக்கான அழகு என்பது ஆபரணங்களோடு சேர்த்து பார்க்கும் போது தான் அழகு. அதனால் 70 விதமான பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அது பல கோணத்தில், அது ஒவ்வொரு வகையிலும் அவர்கள் ரசிக்கத்தக்க முறையில். அப்புறம் அதுக்கு மேலே இந்த உலகத்தில் 2 பவுன் 3 வச்சே படாதப்பா நகை விற்கிற ரேட்டுக்கு அப்படி அல்ல. அங்கே தலை முதல் கால் வரை அவர்கள் ஆபரணங்களால் தங்களை நிறைத்திருப்பார்கள். பார்த்த மாத்திரத்தில் அந்த கணவன்மார்களுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துகிற முறையில் தான் அந்த பெண்கள் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். இதுவெல்லாம் ஹூருல் ஈன்களுடைய அழகை குறித்து பேசப்படுகிற செய்திகள். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது எந்த பொண்ணாவது சொர்க்கத்தில் போனதுக்கு பிறகு ஹூருல் ஈன் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொன்னால் அப்போ நான் எதுக்குன்னு கேள்வி வருமா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஹூருல் ஈன்னா எங்களுக்கு என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அந்த பெண்ணுடைய அழகை குறித்து ஹூருல் ஈனை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லும்போது ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுக்கென்று இருக்கிற ரோஷம் வரத்தானே செய்யும். அல்லாஹ் அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த உலகில் வாழ்ந்த காலம் பூரா சமைச்சு கொடுத்து துவைச்சு கொடுத்து புள்ள பெற்று கொடுத்து வாழ்ந்த அந்த பொண்ணு அவரை விட்டு போட்டு இவர் போய் ஹூருல் ஈன் அனுபவிப்பார்னா என்னங்க அது? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வாழ்க்கை துணைவியாக வாழ்ந்த பெருமக்கள் அவர்கள் ஹூருல் ஈனை விட அழகாக ஆகிவிடுவார்கள். இது ஒன்னே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹூருல் ஈனுடைய அழகை பற்றி இவ்வளவு வர்ணித்து விளக்கங்களை சொன்ன உம்மு சல்மா அம்மா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு, இங்க இவங்களை இப்படின்னா இதுக்கு மேலே தான் அவங்களுடைய கிரேட் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் அவர்களுக்கான அழகை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதற்கடுத்து அடுத்தடுத்து அந்த பெண்களுடைய கூடுதல் அழகை குறித்தும் வர்ணனைகளை குறித்தும் அந்த கூடுதலாக பின்னால் வருகிறது. மொத்தத்தில் இந்த பாக்கியம் எதனால் கிடைக்கிறது என்றால், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகில் வாழுகிற போது நன்மைகள் புரிந்ததற்காக, நற்காரியங்கள் புரிந்ததற்கான கூலியாக அல்லாஹ் இதை தர இருக்கிறான் என்று சொல்லி முடிக்கிறான். அதற்கு அடுத்ததாக சரி, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே உள்ள அட்மாஸ்பியர், அங்கே உள்ள மாஹோல் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அல்லாஹ் அந்த ஆயத்தின் தொடரிலே விளக்கம் தருகிறான். அதாவது அப்பப்போ கசாமுசான்னு பேசிக்குவாங்களா, பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா, அமைதியாகவே இருக்குமா, எந்த மாதிரியான அமைப்பு அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்க பெறும்? ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் சும்மாவே கிடைக்கிற மாதிரி இருக்குமா? இப்படி எல்லாம் கேள்வி வரும்ல. இப்போ அதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விளக்கம் அந்த ஆயத்தின் தொடரிலே சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஸீமா. அந்த சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு வீணான பேச்சு எதுவுமே இருக்காது.
ஃபித்னா ஃபசாத் இருக்காது, ஊர்பலா பேசுறது இருக்காது. அது உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த வீட்டில் இப்படியா, இந்த வீட்டில் இப்படியா, எதை பற்றியும் லகு என்ற பெயரில் வீணான பேச்சுக்கள் எதுவும் அங்கே இருக்காது. வலா தஅசீமா, பாவமான பேச்சுக்களும் அங்கே இருக்காது. பாவம் என்ற வார்த்தை தஅசீம்னா பொய் புரட்டு பேசுறது, குறப்பு பேசுறது, அல்லது இவரை பற்றி அவரை பற்றி இவர் பேசுறது, அல்லது கரைச்சல், இறைச்சல் எதுவுமே அங்கே இருக்காது. நாய்ஸ், இறைச்சல் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அவங்கள ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் அவர்களை வைத்திருப்பார். அதே போல் சண்டை சச்சரவு, தட்டுமுட்டு ஜாமான உருள்றது, இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தில் எதுவெல்லாம் ஒரு மனிதனின் மன அமைதிக்கு பங்கம் விளைவிக்குமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் அங்கே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை இது ஒரு 3 வருஷமோ 4 வருஷத்துக்கு முன்னால் யாசீன் சூராவுடைய தப்சீர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராஇகி முத்தகிஊன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த சூராவுடைய அவர்களும் அவர்களுடைய மனைவியர்களும் சொர்க்கத்தினுடைய நிழலில் அலல் அராஇகி முத்தகிஊன் தலைகளில் சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்கன்னு குர்ஆனுடைய ஆயத். அன்னைக்கு தப்சீர் முடித்த உடனே ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஒரு கவலையாக இருக்குது அப்படின்றார். சொர்க்கத்தை பற்றி நீங்கள் சொன்ன தகவல் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்றார். என்ன கவலை அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர்களும் அவர்களது மனைவியர்களும் சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அங்கேயுமா அப்படின்னு கேட்குறார். அங்கேயுமான்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்ன அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் அந்த மாதிரி சச்சரவுகள், பேச்சு, திடீர்னு பேசாமல் இருக்கிறது, திடீர்னு பேசுறது, திடீர்னு தட்டுமுட்டு ஜாமான உருள்றது, இதெல்லாம் துனியாவில் தான். அந்த சொர்க்கத்திற்கு போன பிறகு என்ன ஆகும்? லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅசீமா. உன்னை கட்டி நான் இப்படி கட்டப்படுறேன், இந்த பேச்சே இருக்காது. லகுவன் என்றால் வீணான பேச்சே இருக்காது. அந்த வெறுப்பு உணர்வுகள் அனைத்தும் முழுமையாக களையப்பட்டு விடும். இது துன்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அது இருந்தால் தான் குடும்ப இன்பமாக இருக்கும். கீரனூரி ஹசரத் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் பேச்சோட பேச்சா, என் லைஃப்பில் நான் 30-40 வருஷத்தில் ஒரு சண்டை கூட நடந்ததில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ கீரனூரி ஹசரத், உன் லைஃப்பில் பாதியை இழந்துட்டப்பா அப்படின்ட்டாங்க. அது இருந்தால் தான் அது லைஃபுடைய இன்பமே அதுதான் அப்படின்னாங்க. அப்பப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நபிமார்கள் வாழ்க்கையில் அந்தந்த சிற்சில ஊடல்கள், சிற்சில பிணக்குகள், கசப்புணர்வுகள், அதன் பிறகு சீர் செய்யப்படுதல், இதுவெல்லாம் தான் சேர்ந்து குடும்பவியல். இது துன்யாவை பொறுத்து. இந்த உலகியல் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் சேர்ந்தா குடும்பவியல், இல்லறவியல். மறுமையினுடைய இல்லறவியல் என்பது எப்படி இருக்கும்னா அதற்கு நேர் மாற்றமாய், அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் என்று சொன்னால், வீணான பேச்சு என்ற வார்த்தையில் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றியோ, கணவன் தன் மனைவியோ, மனைவி தன் கணவனையோ, அல்லது 2 பேருமா சேர்ந்து உனக்கு விஷயம் தெரியுமா அந்த வீட்டை நடந்து அதை பற்றியோ எதுவும் பேச மாட்டாங்க. வலா தஅசீமா, எந்த விதமான பாவ காரியங்களையும் பேசுறதோ, அல்லது திடீர்னு கோச்சுக்கிட்டு போய் நீ அங்கே போ நான் எங்கே போகிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ நான் அப்படிங்கிறத பேச்சு எதுவுமே இருக்காது. அந்த உள்ளம் சுத்தமாக்கப்பட்டிருக்கும். அந்த தப்பெண்ண உணர்வுகள் எதுவும் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் லகுவன் வலா தஅசீமா என்ற வார்த்தையிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான் 26வது வசனத்தில், இல்லா கீலன் சலாமன் சலாமா. அப்படி சந்திச்சுக்கிட்டா அவங்க பேசலாம் சலாம் சலாம் சலாம், இதை தான் பேசிக்குவாங்க. அப்படின்னா பேசவே மாட்டாங்கிற அர்த்தம் அல்ல, பேசுவார்கள். எப்படி பேசிக்குவாங்க? இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல காரியங்கள் சேர்ந்து இருந்தாங்க இல்லையா, அதை பற்றி பேசிக்குவாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து தப்சீர் பயனில் கலந்துக்கிட்டோம்ல, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போனோம்ல, அரஃபாவில் கூட நம்ம 2 பேரும் நம்ம அங்கே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டோம்ல என்று அந்த உலகத்தில் வாழுகிற போது சொர்க்கத்தை அவர்கள் பேசுவது என்னன்னா, இவர்கள் நற்காரியங்கள் நம்ம ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்ல, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம அங்க போனோம்ல, இங்க போனோம்ல, இதை பற்றி அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இல்லா கீரன் சலாமன் சலாமா என்றால் சலாமான வார்த்தைகள் அவர்கள் உதிர்ப்பார்கள், பேசிக்கொள்வார்கள் என்ற கருத்தும் உண்டு. இன்னொரு கருத்தை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல யார் சலாம் சொல்லுவோம்? அல்லாஹ் தான் சலாம் சொல்லுவான்.
எல்லாரும் இப்போ சொர்க்கம் நமக்காக அல்லாஹ் தான் செலக்ட் பண்ணி தேர்வு செஞ்சுருக்கிறான். அப்போது சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. நாம் அல்லாஹ்வுடைய விருந்தினராக சொர்க்கத்துக்குள்ளார போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வந்தவரை வாங்கன்னு கூட கேட்காம உள்ள வர வைப்போமா? இல்லை வந்தவர் என்ன நினைப்பார், வாங்கன்னு கூப்பிடாம அவர் உட்கார வைக்காம நாம் போயிட்டோம்னா ஏதோ தடமாறி வந்ததை தான் நினைப்பாங்க. அப்போ ஒரு விருந்தாளி வந்தால் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காருங்க, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தானே கேட்போம். இதான ஒரு நியாயம். அப்போ இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹுக்குரியது. நாம் அல்லாஹுவின் அடியார்கள் என்றாலும் கூட அவனின் விருந்தினர்களாய் அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள கூப்பிடுறான். அதனால தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு சலாம், சொர்க்கவாதிகள் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யார் சொல்லுவா? அல்லாஹ் சொல்லுவான். படைத்த ரப்பு நம்மை பார்த்து சொல்லுவான் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு 70,000 மலக்குகள் நம்மளை அப்படியே மாப்பிள்ளை எப்படி ஜோடிச்சு லா ஈலாஹன்னு வைத்து ஓதுகிறோமோ, ஒவ்வொரு சொர்க்கவாதியும் 70,000 மலக்குகள் அழைச்சிட்டு போவாங்க பாருங்க. அவர்கள் சொர்க்கத்தில் விடும்போது அவங்களும் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அவங்களும் சலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சலாம் சொல்லுவான், ரெண்டாவது மலக்குகள் நம்மை பார்த்து சலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமா சலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது, மூன்றாவது ஒரு சொர்க்கவாதி இன்னொரு சொர்க்கவாதியை சந்திக்கும் போதெல்லாம் சலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் திரும்ப 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 பரிமாறப்படுகின்ற ஒரு வார்த்தை. அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இல்லா கீரன் சலாமன் சலாமா என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தின் இன்பங்கள் என்ற பெயரால் எவற்றையெல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலும் மற்ற சூறாக்களிலும் விவரித்து சொல்லி இருக்கிறானோ அந்த மாபெரும் பேரருட்கொடைகளை அனுபவிக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாய் அல்லாஹ் இந்த சூறாவின் பொருட்டால், புனித ரமலானின் பொருட்டால், இந்த மஜ்லிஸின் பொருட்டால் நமக்கு அந்த தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.